தமிழக அரசுக்கு எச்சரிக்கை எடுத்துக்கலாமா? தமிழக அரசுக்கு மட்டும் இல்லை, பிக் பாஸ் நிறுவனத்துக்கு, விஜய் தொலைக்காட்சிக்கு எச்சரிக்கையே இது கடுமையான என்னுடைய எச்சரிக்கை தான். இதுக்கு பிறகு எங்களால் பொறுமையாக ஜனநாயக மாண்போடு இது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 2000 பெண்கள் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஆண்கள் வந்திருக்காங்க. இதுக்கு பல பேருந்துகள் வந்திருக்கு, பல வேன் வந்திருக்கு. ஒன்று சேலத்துலேருந்து, கன்னியாகுமரிலேருந்து, தூத்துக்குடிலேருந்து அங்கங்கே ஒரு வேனு, ஒரு பேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி கிருஷ்ணகிரிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கு. அப்போ அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு இந்த வளர்ந்து வருகின்ற எங்கள் கட்சி ஒரு பேருந்து இன்றைக்கி கிருஷ்ணகிரி ஒசூர்லேருந்து வருதுனாக்க 70,000 ரூபா கேட்குறான். சேலத்துலேருந்து வர்ற பேருந்துக்கு 50,000 ரூபா, கன்னியாகுமரியிலேருந்து வர பேருக்கு 1,20,000 ரூபா. அப்போ தமிழ்நாடு 38 மாவட்டங்கள்லேருந்து மக்களின் பிரதிநிதிகள் பங்கெடுத்துருக்குறாங்க. இப்போ இவ்வளோ பொருள் செலவில் முத்துலட்சுமி அம்மா அங்கே பேசும்போது சொன்னாங்களே, எவ்வளோ நாளைக்கு நாங்கள் கடனை வாங்கி மூக்குத்தி ஆட வச்சு, கொலுசு ஆட வச்சு நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும், ஏன்டா எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது 100க்கு 100 உண்மை. அதனால் இவ்வளோ பொருள் செலவில் நாங்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக ரீதியாக ஒரு சின்ன அசம்பாவிதத்தில் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், காவல்துறைக்கு எந்த வித தொந்தரவும் செய்யாமல், அந்த விஜய் நிர்வாகத்துக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல், பிக் பாஸ் அரங்கத்துக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் இந்த வளாகத்தை இப்போ வாங்கி நடத்திருக்கிறாரு ஐஜிரி கணேசன் கல்வியாளர், அவருடைய கல்விக்கூடங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. எந்த தொந்தரவும் செய்யாமல் ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்துகிறோன்னா, அந்த ஜனநாயக போராட்டத்தை நீங்கள் இவ்வளோ நேரம் நேரடியாக உங்கள் யூடியூப்பில் உங்களுடைய நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நேரம் கால் கெடுக்க நீங்கள் என்ன கேட்குறீங்க. அப்போ இதற்கு ஒரு குறைந்தபட்ச மரியாதையை அவர்கள் தரணுமா இல்லையா? அதைத்தான் என்னுடைய வேண்டுகோள். அப்படி தரலை அப்படிங்கிற போது தான் நாங்கள் வேறு விதமாக எங்கள் இளைஞர்களையும் அல்லது எங்களுடைய மற்ற அமைப்புகளையும் நாங்கள் அழைத்து பேசி சிந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை தான் செய்கிறேன்.